சிந்துபாத்தின் மந்திர பயணம். கடலோர கிராமமான முத்துக்குடியில் சிந்துபாத் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் துணிச்சலான மாலுமி. ஆனால் கிராமம் வறுமையின் தவித்தது. ஒரு மாலை கடற்கரையில் உடைந்த படகு ஒன்றில் மின்னும் வெள்ளி மோதிரம் கிடைத்தது. அதில் துடிவுடன் கேள், மந்திரம் நிறைவேறும் என்று செதுக்கப்பட்டிருந்தது. சிந்துபாத் மோதிரத்தை அணிந்து என் கிராமத்துக்கு செல்வம் வேண்டும் என்று வேண்டினான். உடனே கடல் அலைகளில் இருந்து ஒரு மந்திர மீன் தோன்றி 3 நாட்களுக்கு என்னை பின்தொடர்ந்து உன் விருப்பம் நிறைவேறும் என்றது. சிந்துபாத் தன் பழைய படகை பழுது பார்த்து மீனை பின்தொடர்ந்தான். 3 நாட்கள் கடல் பயணத்திற்கு பின் மீன் ஒரு மறைந்த தீவுக்கு அவனை அழைத்துச் சென்றது. அங்கு பவளப்பாறைகளுக்கு இடையே பொற்குவியல் மின்னியது. சிந்துபாத் அதை எடுத்து கிராமத்துக்கு திரும்பினான். பொன்னை பகிர்ந்து கிராமத்தை செழிப்பாக்கினான். ஆனால் மீன் எச்சரித்தது, பேராசை மந்திரத்தை அழிக்கும். சிலர் பொன்னை திருட முயன்றனர். அப்போது மோதிரம் ஒளி இழந்து பொன் மறைந்தது. சிந்துபாத் கடலோரம் திரும்பி மன்னிப்பு கேட்டான். மீன் மீண்டும் தோன்றி, உன் நேர்மையால் மந்திரம் திரும்புகிறது, இனி ஒற்றுமையுடன் இரு என்றது. சிந்துபாத் மக்களை ஒருங்கிணைத்து பொன்னை நியாயமாக பகிர்ந்தான். கிராமம் செழித்தது. மந்திர மோதிரம் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. துணிவும் ஒற்றுமையும் மந்திரத்தை விட வலிமையானவை. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.